இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2017ல ஆதி நிக்கிகல் ராணி நடிப்புல வெளியான மரகத நாணயம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 12ஆம் நூற்றாண்டு காலத்துல இரும்புரைங்கிற ஒரு சிற்றரசர் இருந்தாரு. அவர் வனதேவதையை நோக்கி செஞ்ச கடுமையான தவத்தோட பலனா அவருக்கு ஒரு அற்புதமான மரகதக்கல் பதிக்கப்பட்ட நாணயம் வரமா கிடைச்சது. இத மரகத நாணயம்னு சொல்லுவாங்க. அந்த அரசர் அதை தன்னோட போர்வால பதிச்சுக்கிட்டு அதோட அபூர்வ சக்தியால பல நாட்டு அரசர்களோட போர் செஞ்சு ஜெயிச்சு பெரிய பேரரசரா உருவானாரு. பல ஆண்டுகள் கழிச்சு அவருக்கு ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் தன்னை தவிர வேற யாரும் அந்த மரகத நாணயத்தை பயன்படுத்த கூடாதுன்னு நினைச்சு அதை தன்னோடவே வச்சு ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு. இரும்புரை அரசரோட ஆன்மா அந்த மரகத நாணயத்தை பாதுகாக்கிறதா நினைச்சு பயந்து அதை யாரும் அடைய முயற்சி செய்யல. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் இரும்புரை அரசரோட கல்லறையை கண்டுபிடிச்சு அந்த மரகத நாணயத்தை அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் அது பல பேர் கை மாறி கடைசியா ஒரு டாக்டர் கையில கிடைக்குது. அந்த டாக்டர் அதை பத்திரமா வீட்டுல வச்சுட்டு வெளியே போறாரு. அப்போ ஒரு மர்மமான ட்ரக் வந்து அவரை இடிச்சதுல உடனே இறந்துடுறாரு. இப்போ கதை பிரசன்ட்டுக்கு வருது. இந்த படத்தோட ஹீரோவான செங்குட்டுவனும் அவரோட ஃப்ரெண்டு இளங்கோவனும் ராமதாஸுங்கிற ஒரு லோக்கல் ஸ்மக்லர் கிட்ட வேலை செய்யறாங்க. ராமதாஸ் இந்த ரெண்டு பேருக்கும் அப்பப்போ டைமண்ட்ஸை கொடுத்து அதை கன்சர்ன் பாட்டி கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புவாரு. இவங்களும் போலீஸ்க்கு தெரியாம கரெக்டா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கடத்துறது ஒன்றும் பல லட்சம் பல கோடி மதிப்புள்ள வைரம்லாம் கிடையாது. மதிப்பு கம்மியா இருக்கிற டைமண்ட்ஸ் தான். ஸோ லாபமும் கம்மி தான். இந்த சில்லற பிசினஸ்லாம் விட்டுட்டு பெருசா ஏதாவது செஞ்சு பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும்னு ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் நினைக்கிறாங்க. ஹீரோ அடிக்கடி பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணை பார்த்து அவங்கள ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பேரு சாணக்கியா. சில வாரங்களா ஹீரோ இவங்கள பார்த்துட்டே இருக்காரு தவிர இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. கடைசியா பார்த்தா சாணக்கியாக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. இது தெரிஞ்சு ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. சில மாசங்களுக்கு அப்புறமா அந்த ஊருக்கு சைனீஸ் ஸ்மக்லர் ஒருத்தர் வராரு. அந்த ஏரியால உள்ள ஜானுங்கிற ஒரு ஏஜென்ட்டை மீட் பண்ணி மரகத நாணயத்தோட போட்டோவை காட்டி இதை கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்தா 10 கோடி ரூபாய் கொடுக்கறதா டீல் பேசுறாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஜானும் ஒத்துக்கிறாரு. அவரு சர்க்கிள் இருக்க தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு மரகத நாணயத்தை எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டா அந்த பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. அதை ஒரு ஆவி காவல் காக்குதுன்னு சொல்றாங்க. அதை எடுத்தவங்க எல்லாருமே உயிரை விட்டுட்டாங்க. எங்களால செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கடைசியா ட்விங்கிள் ராமநாதன் ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்காரு. அவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாருன்னு ஜான் சொல்றாரு. ஒரு நாள் ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் ரோட்ல நின்னுட்டு இருக்கும்போது சாணக்கியா அவங்க ஹஸ்பண்ட் கூட வராங்க. அவங்க சேல பைக் வீல மாட்டி பைக் நின்றுது. இத கூட பார்க்காம ரோட்ல எவனை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி அவர் சாணக்கியாவை அவமானப்படுத்துறாரு. கண்ணத்திலே அரைஞ்சிடறாரு. ஹீரோவுக்கு இதை பார்த்து செம்ம கோவம் வருது. சாணக்கியா அழுதுகிட்டே அவங்க கூட போறாங்க. அதே நேரம் ஹீரோ ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா இந்த மரகத நாணயத்தை பத்தியும் அதை எடுத்து கொடுத்தா பல கோடி ரூபாய் கிடைக்குங்கிறத பத்தியும் ஹீரோவுக்கு தெரிய வருது. இந்த ப்ராஜெக்டை நாம எடுத்து செய்யலான்னு ஹீரோ முடிவு பண்றாரு. அடுத்ததா ஹீரோ ஜானையும் சைனாக்காரனையும் வந்து மீட் பண்ணி அந்த மரகத நாணயத்தை நாங்க எடுத்து தரோம்னு சொல்லி டீல் பேசுறாரு. ஹீரோவுக்கு அந்த மரகத நாணயத்தை பத்தி தெரியாது. ஆனா அவர் ஃப்ரெண்டுக்கும் ராமதாஸ்க்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த பேரை கேட்ட உடனே ரெண்டு பேரும் அலறாங்க. மரகத நாணயத்தை இது வரைக்கும் 132 பேர் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது அவங்க கைக்கு கிடைச்ச உடனே மர்மமான முறையில இறந்தும் போயிட்டாங்க. இரும்புரை அரசர் தான் எல்லாரையும் கொன்னுட்டதா சொல்றாங்க. அந்த நாணயத்தை தேடி போறது உயிருக்கே ஆபத்துன்னு ராமதாஸ் சொல்றாரு. ஆனா ஹீரோவுக்கு இவங்க சொல்ற கதையில சுத்தமா நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா அந்த மரகத நாணயத்தை நான் தேடி எடுக்கத்தான் போறேன்னு சொல்றாரு. ஹீரோ ஃப்ரெண்டுக்கு பயமா இருந்தாலும் கோடி கணக்குல பணம் வரும்னு ஆசையில ஹீரோ கூட போறாரு. அடுத்ததா ஹீரோ மரகத நாணயத்தை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த நாணயத்தால செத்தவங்க பத்தின நியூஸ் எல்லாம் தேடி படிக்கிறாரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு இது ஆவி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, முதல்ல அவரை போய் பார்ப்போம்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. அந்த சாமியாரு இவங்க சொல்லாமலே இவங்க மரகத நாணயத்தை தேடிட்டு இருக்க விஷயத்த தன்னோட சக்தியால கண்டுபிடிச்சு சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோ சாமியார ரொம்ப அலட்சியமா பாக்குறாரு, மதிக்கவே இல்ல. உடனே அந்த சாமியாரு ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு ஹீரோ கையில கொடுக்கறாரு. அதை கையில வாங்கின உடனே அந்த ரூமுக்குள்ள செத்து போனவங்களோட ஆத்மாக்கள் இவங்களை சுத்தி நிக்கிறது ஹீரோ கண்ணுக்கு தெரியவும் ஹீரோ பயந்து போயிடுறாரு. இவங்கெல்லாம் யாரு தெரியுதா? மரகத நாணயத்தை தொட்டு அதனால செத்து போனவங்க. நீங்க எப்போ அதை எடுக்க முடிவு பண்ணீங்களோ அப்பையில இருந்து உன் கூடவே இருக்காங்க. நீ எப்ப சாவனி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னு சாமியார் சொன்னதும் இப்பதான் ஹீரோ கொஞ்சம் சீரியஸ் ஆகுறாரு. இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு ஹீரோ கேட்கும்போது சாமியார் ஒரு மந்திரத்தை இவங்களுக்கு சொல்லி கொடுத்து நடு ராத்திரியில மரகத நாணயத்தால செத்து போனவங்கள ஏதாவது ஒரு ஆத்மாவை நினைச்சு அந்த மந்திரத்தை 1001 தடவை சொல்லி ஊசியை எடுத்து நாக்குல குத்தி அந்த ரத்தத்தோட அந்த ஊசிய ஒரு எலுமிச்சம்பழத்துல குத்துனா அந்த ஆத்மா அந்த எலுமிச்சம்பழத்துல இறங்கும். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா உங்களுக்கு உதவி செய்யணும் சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரியே சாமியார் சொன்ன ப்ரொசீஜரை செய்ய முடிவெடுக்கிறாங்க. எந்த ஆவியை கூப்பிடலான்னு யோசிக்கும் போது ஹீரோ ஃப்ரெண்டோட மாமா சிதம்பரம்னு ஒருத்தர் அந்த மரகத நாணயத்தை தொட்டு செத்து போயிருப்பாரு. அவரை கூப்பிடலான்னு முடிவெடுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு சாமியார் சொன்ன ப்ரொசீஜர் எல்லாம் செஞ்சு ஊசி எலுமிச்சம்பழத்துல குத்துறாங்க. அடுத்த செகண்டே விளக்கு அணைஞ்சு போகுது. ஜன்னல் கதவு தானா திறக்குது. ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போன்னு பார்த்து யாரோ வேகமா கதவு தட்ட பயந்துகிட்டே போய் திறந்தா வேற யாரும் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல ஒரு லோக்கல் ஸ்மக்லர் ராமதாஸ்.
அவர் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டதா சொல்லி ஒருத்தர் வந்து தகவல் சொல்ல 2 பேரும் பதறடிச்சிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து பேண்ட் பாக்கெட்ல வச்சுட்டு கிளம்புறாரு. ராமதாஸுக்கு அன்னைக்கு இறுதிச் சடங்கு நடத்தி அவர் பாடி அடக்கம் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில மறுபடியும் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா முத நாள் செத்து அடக்கமான ராமதாஸ் குழியிலேருந்து எந்திரிச்சு வந்து நிக்கிறாரு. 2 பேரும் பேய் அறிஞ்ச மாதிரி பயந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, ஹீரோ அந்த எலுமிச்சம்பழத்தை பாக்கெட்ல போட்டு எடுத்து போயிருப்பார்ல, ராமதாஸ் அடக்கம் பண்ற இடத்துக்கு பக்கத்துல தான் அவர் நின்று இருப்பாரு. பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கும்போது அந்த எலுமிச்சம்பழம் வெளியே வந்து குழிக்குள்ள டெட் பாடி கையில விழுந்திருக்கும். அதனால ஹீரோ ஃப்ரெண்டோட மாமா சிதம்பரத்தோட ஆவி இப்ப ராமதாஸ் உடம்புல இறங்கிடுச்சு. இனிமே வர சிதம்பரம்னே மென்ஷன் பண்றேன். அந்த மரகத நாணயத்தை எடுக்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், என்ன மாதிரியே செத்து போனா என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களையும் வர வச்சு நம்ம டீம்ல சேர்த்துக்கலாம். அப்பதான் வேலை ஈஸியா நடக்கும், நமக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் எப்படி இந்த டெட் பாடிக்குள்ள இருக்கணும், அதே மாதிரி அந்த 3 பேருக்கும் 3 டெட் பாடி வேணும்னு அவர் கேட்கிறாரு. 3 பணத்துக்கு எங்க போறதுன்னு நினைச்சு ஹீரோ ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அப்புறம் சிதம்பரமே இவங்க மேல பாவப்பட்டு, சரி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நானே உங்களுக்கு பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரியே 3 பேரும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. போற வழியில பிளாட்ஃபார்ம்ல சிலர் படுத்துட்டு இருக்கிறத பாக்குற சிதம்பரம் டக்குன்னு வண்டி நிப்பாட்ட சொல்லி அங்க படுத்துட்டு இருக்கிற ஒரு ஆளை காட்டி, அவர் இறந்த அரை மணி நேரமாச்சு, போய் தூக்கிட்டு வாங்கங்கிறாரு. அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டதுக்கு, செத்தவன் யாரு சாக போறவன் யாருன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ற இடத்துல வண்டியை நிறுத்து, தூக்க சொல்ற ஆளை தூக்குன்னு சிதம்பரம் சொல்ல, உடனே 2 பேரும் இறங்கி போய் அந்த டெட் பாடியை தூக்கி வண்டியில ஏத்திட்டு கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனும் செத்துருவான், இவனை ஃபாலோ பண்ணி போங்கன்னு சிதம்பரம் சொல்ல, இவங்களும் ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த ஆளு ஒரு லாரி கிராஸ் பண்ணும்போது லாரியில வெளியே நீட்டிட்டு இருந்த ஒரு இரும்பு தகடு அவர் கழுத்திலே வெட்டி தலை துண்டாகி ஸ்பாட்ல இறந்து போறாரு. அந்த பாடியையும் வண்டியில ஏத்துறாங்க. மூணாவதா ஒரு வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி அந்த வீட்டுக்குள்ள ஒரு பணம் இருக்கு, போய் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லவும் 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க ஒரு லேடி தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. கீழே இறக்கி பார்த்தா 2 பேரும் செம ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ அதிர்ச்சியில மயங்கியே விழுந்துறாரு. அந்த லேடி வேற யாரும் இல்ல, ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த சாணக்கியா தான். புருஷன் குடும்ப தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பாடியையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. டெட் பாடி உடம்புல ஆவி இறக்குற வேலையை சிதம்பரம் ஸ்டார்ட் பண்றாரு. விடியறதுக்குள்ள இவங்க எடுத்துட்டு வந்த டெட் பாடியில சிதம்பரம் அவர் கூட செத்து போனவங்களோட ஆவியை இறக்கிடுறாரு. இப்போ சாணக்கியா உடம்புல இருக்கிறது ஒரு முன்னாள் ரவுடி, இவங்க உடம்புல இருக்கிறது ஆம்பளை பேயா இருக்கிறனால இவங்களுக்கு ஆம்பளை வாய்ஸ் தான் வருது. தான் ரொம்ப லவ் பண்ண பொண்ணு ஒரு ஆம்பளை வாய்ஸ்ல பேசுறத கேட்டு ஹீரோவால சகிச்சுக்க முடியல. அந்த கழுத்துல வெட்டுப்பட்டு செத்தவர் ஊசி நூல் வச்சு அவர் கழுத்துல அறுபட்ட இடத்த அவரே தச்சுக்கிறாரு. இவர் உடம்புல இருக்கிற ஆவி பேரு நேசமணி, சாணக்கியா உடம்புல இருக்கிற ஆவி பேரு மகேந்திரன். 2 பேர் உடம்புல மட்டும்தான் ஆவிங்களை இறக்கிருக்காரு. அந்த பிளாட்ஃபார்ம்ல கடந்த பெரியவர் உடம்புல ஆவி இறக்க முடியல, ஏன்னா அவர் செத்து ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்துட்டு வந்தனால ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. சரின்னு எல்லாரும் அந்த பெரியவர் பாடியை ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. அடுத்து அந்த மரகத நாணயத்தை தேடி கண்டுபிடிக்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ பண்ண ரிசர்ச் படி பாண்டுரங்கன்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட விசாரிச்சா மரகத நாணயத்தை பத்தி லீடு கிடைக்கும். அந்த கேங்ஸ்டர் ட்விங்கிள் ராமநாதன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் பயப்படுவாங்க. சோ அவர் ஆளுங்க மாதிரி போலான்னு பிளான் பண்ணி இவங்க 4 பேரும் ட்விங்கிள் ராமநாதன் ஆளுங்க மாதிரி யூனிஃபார்ம் கெட்ட போட்டுட்டு அந்த பாண்டுரங்கனை கடத்திட்டு வந்து, நாங்க ட்விங்கிள் ராமநாதன் ஆளுங்க, எங்க பாஸ் தான் உன்னை கடத்த சொன்னார்னு சொல்லி அந்த மரகத நாணயத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. அவரும் அந்த மரகத நாணயத்தை ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல ரகசியமான இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லி அந்த டீடைல்ஸையும் கொடுக்கறாரு. ஹீரோவும் டீமும் ராத்திரியில அந்த போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள போய் தேடி பார்த்ததுல அந்த மரகத நாணயம் கிடைச்சிருச்சு. மரகத நாணயத்தை உயிரோட உள்ள ஒரு மனுஷன் தொட்டாதான் உயிருக்கு ஆபத்து. இவங்க எல்லாம் ஏற்கனவே செத்து போனவங்கறனால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சோ இப்ப சிதம்பரம் அவர் கையால அந்த மரகத நாணயத்தை எடுக்கிறாரு. அதை வீட்டுக்கும் கொண்டு வந்துடுறாங்க. டேய், எங்க மாமா மட்டும் இல்லைன்னா இந்த மரகத நாணயத்தை எடுத்திருக்கவே முடியாதுன்னு ஹீரோ ஃப்ரெண்டு சொல்ல, இதுக்கு ஸ்கெட்ச் போட்டது பிளான் எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே நானு. கடைசியில உங்க மாமா வந்து அவர் கையால அதை எடுத்துட்டா அவர் பெரிய ஆளான்னு ஹீரோ தெனாவட்டா கேட்க சிதம்பரத்துக்கு கோவம் வருது. தம்பி, இத கையால தொட்டவங்க யாரும் உயிர் பழிச்சதில்ல, அதுக்காக தான் என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நீயே உன் கையில எடுத்துருக்கலாம்ல, உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா இந்தா இத கையில வாங்க பாப்போம் அப்படின்னு அந்த மரகத நாணயத்தை சிதம்பரம் ஹீரோவை நோக்கி தூக்கி போட அது மிஸ் ஆகி ஹீரோ ஃப்ரெண்டு கையில வந்து விழுது. அவ்வளவுதான், டக்குன்னு கரண்ட் கட் ஆகி படார்னு கதவு திறக்குது. ஒரு மர்மமான உருவம் வந்து அங்க நின்னு சிரிக்குது. அந்த இரும்புற அரசனோட ஆவிதான் தன்னை கொல்ல வந்துருச்சுன்னு பயந்து ஹீரோ ஃப்ரெண்டு மயங்கி விழுந்துறாரு. கண் முழிச்சு பார்த்தா ஒண்ணுமே ஆகல. சிதம்பரம் சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு. மாமா, எனக்கு ஒண்ணுமே ஆகலன்னு ஹீரோ ஃப்ரெண்டு கேட்க, டேய், அது ஒரிஜினல் கல்லே இல்ல, டூப்ளிகேட், சும்மா உங்களை பயமூத்த தான் தூக்கி போட்டேன்னு அவர் சொல்றாரு. அப்போ இருட்டுல வந்த உருவம் யாருன்னு கேட்டா, இவங்க புதைச்சிட்டு வந்தாங்களே அந்த பெரியவர் தான். ஒரு தமிழ் ஐயாவோட ஆவியை தான் இவர் உடம்புல இறக்க பார்த்தாங்க, முடியல. புதைச்சதுக்கு அப்புறம் அந்த ஆவி இவர் உடம்புல இறங்கி இவங்களை தேடி வந்துருச்சு. ஆனா 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள மறுபடியும் புட்டுக்குச்சு. இந்த ஆவி மட்டும் சரியா உடம்புல ஒட்டவே மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. மறுபடியும் பாடியை கொண்டு போய் அங்கேயே புதைச்சிடுறாங்க. போஸ்ட் ஆபீஸ்ல வச்சு ரகசியமா பாதுகாக்கப்பட்ட மரகத நாணயம் கொள்ளையடிக்கப்பட்டதா டிவில நியூஸ் வருது. அந்த பாண்டுரங்கன் ட்விங்கிள் ராமநாதனோட ஆளுங்க தான் என்ன கடத்திட்டு போய் அது இருக்கிற இடத்த சொல்ல சொல்லி மிரட்டினாங்க. சோ அதை திருடினது ட்விங்கிள் ராமநாதன் தான் சொல்றாரு. அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல இருந்தது டூப்ளிகேட்னு அந்த பாண்டுரங்கனுக்கே தெரியாது போல. தெரிஞ்சிருந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து
கொடுத்திருக்க மாட்டாரு, அது வேற யாரோ எடுத்து மறைச்சு வச்சிருக்காங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இவர் தான் ட்விங்கிள் ராமநாதன். தான் இன்வால்வ் ஆகாமலே அந்த மரகத நாணயம் காணாம போன விஷயத்துல தன்னோட பேர் அடிபட்டதுனால ட்விங்கிள் ராமநாதனுக்கு அந்த மரகத நாணயம் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதை தானே எடுக்கலான்னு முடிவு பண்றாரு. அதை தொடர்ந்து தன்னோட ஆளுங்க மாதிரி கெட்டப்ல பாண்டுரங்கனை கடத்தினது யாருன்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சு ஹீரோவையும் அவர் டீமையும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் அவர் டீமும் கலைப்பொருட்கள் செய்யற ஒரு ஆர்டிஸ்ட பார்த்து அந்த டூப்ளிகேட் மரகத நாணயத்தை காட்டி இதை யாரு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. அவரும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இதை செஞ்சு எப்படியும் 25 வருஷம் இருக்கும், ராயப்பேட்டையில மயில்சாமின்னு ஒருத்தர் இருக்காரு, இவ்வளவு நுணுக்கமா அவரால் தான் செய்ய முடியும்னு சொல்றாரு. இவங்களும் அந்த மயில்சாமியை தேடி அவர் வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவருக்கு ரொம்ப வயசாகி உடம்பு சரியில்லாம மரண படுக்கையில இருக்காரு. அவர்கிட்ட இந்த டூப்ளிகேட் பீஸை காட்டி இதை நீங்க தான் செஞ்சீங்கன்னு கேள்விப்பட்டோம், உங்கள்கிட்ட யார் இதை செய்ய சொன்னதுன்னு கேக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பதட்டமாயி கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுறாரு. மயில்சாமி கிட்ட இருந்து ஏதாவது ஒரு க்ளூ கொடுக்கன்னு நினைச்சு போனாங்க, அவரும் இறந்துட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போ அந்த மயில்சாமியோட ஆவி வந்து சிதம்பரம் பேசுது. அந்த டூப்ளிகேட் மரகத நாணயத்தை செய்ய சொன்னது டாக்டர் கிருஷ்ணன்கிறவர் தான் அவர் சொல்றாரு. ஆனா அந்த டாக்டர் தான் அந்த மரகத நாணயத்தை தொட்டு செத்து போன கடைசி ஆளுன்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணனோட பையனும் ஒரு டாக்டர் தான். ஒருவேளை அவருக்கு ஏதாவது இதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோவும் டீமும் அந்த டாக்டரை கடத்திட்டு வந்துடுறாங்க. அவர்கிட்ட மரகத நாணயத்தை பத்தி விசாரிக்கும் போது எங்க அப்பாவுக்கு இந்த பழங்கால பொருட்களை சேகரிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு, அந்த பொருட்களை பாதுகாத்து வைக்கிறதுக்குன்னே ஒரு வீடு கட்டி வச்சிருந்தாரு. நீங்க கேட்கிற அந்த மரகத நாணயம் ஒருவேளை அந்த வீட்டுல கூட இருக்கலாம்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போது இவங்களை தேடி அந்த கேங்ஸ்டர் ட்விங்கிள் ராமநாதனோட ஆளுங்க இங்க வந்துடுறாங்க. கன் பாயிண்ட்ல எல்லாரையும் கடத்திட்டு அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த மரகத நாணயத்தை பத்தி இவங்களை டார்ச்சர் பண்ணி விசாரிக்க சொல்லிட்டு கேங்ஸ்டர் போயிடுறாரு. அவர் ஆளுங்களும் இவங்களை ஏதேதோ டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆனா இவங்க டீம்ல 3 பேரு உயிரில்லாத உடம்புல ஆவி பூந்திருக்கனால அந்த கேங்ஸ்டர் ஆளுங்க செய்யற டார்ச்சர்னால இவங்களுக்கு எதுவுமே ஆகல. எல்லாருமே சேர்ந்து கேங்ஸ்டர் ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு அவங்களுக்கு சொந்தமான கார்ல ஒன்னு எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோவோட டீம் எடுத்துட்டு போன அந்த கார்ல ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கனால அந்த சிக்னலை வச்சு ட்விங்கிள் ராமநாதனும் அவர் ஆளுங்களும் ஹீரோ டீமை ஃபாலோ பண்ணி வராங்க. டாக்டர் கிருஷ்ணனோட பையன் அந்த பழங்கால பொருட்கள் வச்சிருக்கிற வீட்டுக்கு வழிகாட்ட எல்லாரும் அங்க போய் வீடு ஃபுல்லா தேடி பார்த்ததுல ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அந்த ஒரிஜினல் மரகத நாணயம் இருக்கிறத பாத்துறாங்க. இப்ப இது ரொம்ப ஆபத்தானது, இப்ப எந்த ஒரு மனுஷன் இதை தொட்டாலும் அவன் உயிருக்கே ஆபத்து. ஆனா சிதம்பரம் எவ்வளவு தடுத்தும் கேட்காம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் ஆர்வ கோளாறுல அவங்களே அறியாம அந்த மரகத நாணயத்தை கையால எடுத்துறாங்க. இதை பார்த்து 3 பேரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவங்க இதை இப்ப கையால தொட்டதுனால அந்த இரும்புரை அரசன் இவங்க 2 பேரையும் கொன்னுடுவார்னு பயப்படுறாங்க. ஆனா ஹீரோ அதை பத்தி எல்லாம் சுத்தமா கேர் பண்ணிக்கவே இல்லை. உடனே அந்த ஜானுக்கு கால் பண்ணி மரகத நாணயம் ரெடி ஆயிடுச்சு, நான் சொல்ற இடத்துக்கு பணத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அடுத்ததா எல்லாரும் வண்டியில ஏறி கிளம்புறாங்க. அந்த ஜானை வர சொன்ன ஸ்பாட்டுக்கு போய் வெயிட் பண்றாங்க. ஜானும் சைனாக்காரனும் கூட அந்த ஸ்பாட்டுக்கு கார்ல வர்றாங்க. ஒரு ட்ராலி பேக்ல 10 கோடி பணத்தை எடுத்துட்டு இவங்க காரை விட்டு இறங்கி வந்து நிக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி தூரத்துல ஒரு பழைய துருப்பிடிச்ச ட்ரக் வந்துட்டு இருக்கிறத சிதம்பரமும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. நாங்க எப்படி செத்தோம்னு இப்ப எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு, அந்த ட்ரக்கை மோதி தான் நாங்க செத்தோம், அந்த மரகத நாணயத்தை நீங்க 2 பேரும் இப்ப தொட்டுட்டதால அது உங்களையும் கொல்ல வந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. கவனிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ட்ரக் டிரைவரே இல்லாம தானா வந்துட்டு இருக்கு. அப்படின்னா நாங்க சாக போறோமான்னு ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் பயப்படுறாங்க. பின்னாடி ட்ரக் வருது தெரியாம ஜானும் அந்த சைனாக்காரனும் பணப்பெட்டியோட நடு ரோட்ல நிக்கிறாங்க. அந்த ட்ரக் வேகமா வந்து இவங்க மேல மோதினதுல 2 பேரும் ஸ்பாட் அவுட். அந்த பணப்பெட்டி மட்டும் ரோட்ல நிக்குது. அடுத்ததா அது இவங்க மேல மோத வேகமா வந்துட்டு இருக்கு. டே சீக்கிரமா வண்டி யூட்டன் போட்டு தப்பிச்சிடலான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஹீரோவுக்கு அந்த பணத்தை விட்டுட்டு போக மனசு இல்ல. தைரியத்தை வர வச்சுட்டு ட்ரக்கை நோக்கி நேரா வண்டியை விடுறாரு. வேகமா போய் ட்ரக்கு கிட்ட வந்ததும் டக்குன்னு ஒரு கட்டடிச்சு அது மேல மோதாம கிராஸ் பண்ணி போய் ரோட்ல இருந்து அந்த பணப்பெட்டி எடுத்து வண்டியில போட்டு திரும்பி பார்த்தா அந்த ட்ரக்கு யூ டர்ன் போட்டு இவங்களை நோக்கி வருது. உடனே இவங்க வண்டி எடுத்துட்டு வேகமா எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப யாரோ வந்து வண்டி முன்னாடி விழுகிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு தமிழையாவோட ஆவி டெட் பாடியில சரியா இறங்க மாட்டேதுன்னு சொல்லி இவங்க 2 தடவை புதைச்சிருப்பாங்களே அந்த பெரியவர் பாடி தான். மறுபடியும் அவர் உடம்புல தமிழைய ஆவி இப்ப சரியா இறங்கி இவங்களை தேடி வந்துட்டாரு. அப்புறமா அவரை எழுப்பி அவர்கிட்ட பேசுறாங்க. ஏன்டா என்ன சும்மா சும்மா புதைச்சிட்டே இருக்கீங்கன்னு அவர் கோச்சிக்கிறாரு. இருக்கிற பிரச்சனை பத்தாது இந்த பணம் வேற வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்குன்னு ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் அவரை போட்டு திட்டுறாங்க. அப்ப சிதம்பரம், டேய் கொஞ்சம் மரியாதை பேசுங்கடா, இவர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, இவருக்கு அந்த மரகத நாணயத்தை பத்தி எல்லாமே தெரியும்னு சொல்ல தெரிஞ்சு என்ன பண்றது, இப்போ அந்த இரும்புரை அரசன் எங்களை கொல்ல வந்துட்டு இருக்கான், எங்க உயிரை காப்பாற்ற முடியுமான்னு இவங்க விரக்தியா கேட்க கண்டிப்பா காப்பாற்ற முடியும், அதுக்கு ஒரு வழி இருக்கு. இரும்புரை அரசனோட கல்லறையில இருந்து அந்த மரகத நாணயத்தை எடுத்ததுனாலதான் அவரோட ஆத்மா கோவமா அந்த தொட்டவங்களை எல்லாம் கொன்னுட்டு இருக்கு. அந்த நாணயத்தை அவரோட கல்லறையிலே திருப்பி வச்சிட்டா அந்த ஆத்மா உங்களை ஒன்னும் செய்யாது. அந்த கல்லறை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு. உடனே ஹீரோவும் டீமும் வண்டி எடுத்துட்டு அந்த ஸ்பாட்டை நோக்கி போறாங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரக் திரும்பவும் வந்து இவங்க துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் எங்கெங்கயோ பூந்து போறாங்க. அது விடாம இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. செம்ம த்ரில்லிங்கா சேஸ் நடக்குது. அப்புறம் ஹீரோ டீம் அந்த ட்ரக்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு போய் இரும்புரை அரசன் கல்லறையை ரீச் பண்ணிடுறாங்க. அதே நேரம் அந்த கேங்
கேங்ஸ்டர் ட்விங்கிள் ராமநாதனும் அவர் ஆளுங்களும் ஜிபிஎஸ் சிக்னலை ஃபாலோ பண்ணி இந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த வழியா திருப்பதிக்கு பாத யாத்திரை போற ஒரு ஆளை பார்த்து எதாச்சியா அவர்கிட்ட பேசிட்டு போறாங்க. அந்த இரும்புரை அரசன் சமாதிக்கு மேல ஒரு வெயிட்டான யானை சிலை இருக்கு. அதை இவங்க நகத்தை ட்ரை பண்ற அதே நேரத்துல ட்விங்கிள் ராமநாதனும் அவர் ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. கன் பாயிண்ட்ல எல்லாரையும் நிறுத்துறாங்க. ஹீரோ டீம் கன் இருக்கு, அவங்களும் கன் எடுத்துறாங்க. டேய் வேஸ்டா பிரச்சனை பண்ணாம அந்த மரகத நாணயத்தை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேங்ஸ்டர் கேட்க, சார் கண்டிப்பா கொடுத்துடுறோம், எங்களுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த நாணயத்தை தொட்டா உங்க உயிருக்கே ஆபத்து, அந்த இரும்புரை அரசனோட பேய் உங்களை கொன்னுடுன்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா இவங்க சொல்ற பேய் கதையை கேங்ஸ்டர் நம்பல. பரவாயில்ல, அப்படியே பேய் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், அந்த மரகத நாணயத்தை என்கிட்ட கொடுன்னு அவர் சொல்ல, ஹீரோ இப்ப என்ன சொல்றாருன்னா, சரி சார் மரகத நாணயத்தை கொடுத்துடுறோம், ஆனா உங்க கையில கொடுக்க மாட்டோம், இந்த யானை சிலைக்கு அடியில ஒருத்தரோட சமாதி இருக்கு, அங்க அதை நான் வச்சிடறேன், அப்புறம் வேணா நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்ல கேங்ஸ்டரும் ஒத்துக்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து அந்த யானை சிலையை நகர்த்துறாங்க. அதுக்கு கீழே அந்த இரும்புரை அரசனோட எலும்பு கூடும் அந்த வீர வாளும் இருக்கு. ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் அவங்க 2 பேர் கையால அந்த மரகத நாணயத்தை அந்த வீர வாள்ல வைக்கிறாங்க. இப்ப இவங்களை பிடிச்ச சாபம் நீங்கிருச்சு. அந்த ட்ரக்கும் அமைதியா ஒரு இடத்துல நின்றுச்சு. இப்போ கேங்ஸ்டரோட ஆளு அந்த நாணயத்தை அவர் கையால எடுத்துட்டு, இப்ப எடுத்துட்டேன், எங்க பேய் வந்துருச்சான்னு அவர் நக்கலா கேட்க, போக போக தெரியணும் ஹீரோவும் நக்கலா சொல்றாரு. அதே நேரம் அந்த ட்ரக் மறுபடியும் கிளம்புது. அதுக்கப்புறம் கேங்ஸ்டரும் ஒரு ஆளுங்களும் கிளம்புறாங்க. ஹீரோ டீம் வந்த வண்டி அவங்களோட தானே, அந்த வண்டியை எடுத்துட்டு போறாங்க. ஐயோ, அந்த வண்டிக்குள்ள தானே 10 கோடி ரூபாய் பணம் இருக்கிற அந்த பெட்டி இருக்கு, போச்சுரா, அதை பார்த்தா அவங்களே எடுத்துப்பானுங்க, பட்ட கஷ்டம்லாம் வேஸ்டா போச்சுன்னு ஹீரோ கடுப்பாகும் போது அந்த ட்விங்கிள் ராமநாதன் அந்த பெட்டியை பாத்துறாரு. ஆனா அவர் அதை திறந்தெல்லாம் பார்க்கல. ஏதோ லக்கேஜ் பேக் போல இருக்குன்னு நினைச்சிட்டு, டேய் இது உங்க லக்கேஜ் தானே, இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா உங்களுக்கு, என்னடா வச்சிருக்கீங்க உள்ள, இந்த கணம் கணக்குது, இந்தாங்கடா அப்படின்னு சொல்லி அதை தூக்கி கடாச்சிட்டு போறாரு. அப்பாடா தேங்க்யூ சார்னு ஹீரோ சொல்றாரு. அதை தொடர்ந்து கேங்ஸ்டர் ஆளுங்களோட கிளம்பிடுறாரு. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இந்த 4 ஆத்மாக்கள் வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா இந்த 4 டெட் பாடியிலையும் செத்தவங்களோட ஆவில இருக்கு. இப்ப இவங்களை வேற வழி அனுப்பணுமே. இவங்களை பிரிய மனசு இல்லாம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. டேய் நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, போய் தான் ஆகணும்னு சிதம்பரம் சொல்றாரு. அடுத்ததா 4 பேருக்கும் 4 குழியை வெட்டி ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு ஆவியையும் அந்த டெட் பாடியை விட்டு வெளியே அனுப்பி பாடியை குழிக்குள்ள தள்ளிட்டு கடைசியில சிதம்பரத்தோட ஆவியும் அந்த டெட் பாடியை விட்டு வெளியே போகுது. 4 பேரோட டெட் பாடியையும் புதைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் அந்த வழியா வர ஒரு பஸ்ல ஏறலான்னு பார்க்கும்போது அதே பஸ்ல இருந்து அந்த கேங்ஸ்டர் ட்விங்கிள் ராமநாதன் மட்டும் யாருக்கிட்டயோ செமையா அடி வாங்கி சட்டை கிழிஞ்சி கந்தகோலமா இறங்குறத பார்த்து, சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லி இவங்க 2 பேரும் அவரை கைத்தாங்களா உட்கார வைக்கிறாங்க. நீ அப்பவே சொன்னியப்பா, நான் தான் கேட்கல, நாங்க போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பழைய துருப்பிடிச்ச ட்ரக் வந்து நின்னுச்சுப்பா, அதுக்குள்ள இருந்து கருப்பா ஒரு உருவம் இறங்கி வந்து எங்க எல்லாரையும் சாவடி அடிச்சுது, அந்த மரகத நாணயத்தை கையில வச்சிருந்தான் மாதிரி என்னோட ஆளு அவனை ஒரே போட போட்டுருச்சு, நல்ல வேலையா அந்த கிரகத்தை நான் என் கையால தொடல, அதனால என்ன உயிரோட விட்டுருச்சுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த பாத யாத்திரை போயிட்டு இருந்த ஆளு அங்க வந்து உட்கார்றாரு. கேங்ஸ்டர் அவரை பார்த்துட்டு, யோ நீ அந்த பாத யாத்திரை போன ஆளு தானே, நீனும் போலையா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, உனக்கு உதவி செய்யலான்னு தான் வந்தேன், முதல்ல கையை நீட்டுன்னு அவர் சொல்றாரு. உதவி பண்ண வந்தியா, அப்படி என்னதான் உதவி பண்ண வந்தேன்னு சொல்லி கேங்ஸ்டரும் கேஷுவலா கையை நீட்டுறாரு. அப்போ அந்த பாத யாத்திரை போனவர் டக்குன்னு அவர் பாக்கெட்ல இருந்த மரகத நாணயத்தை எடுத்து கேங்ஸ்டர் கையில வச்சிடறாரு. அதை பார்த்ததும் கேங்ஸ்டருக்கு அள்ளு விட்டுருது. அட பாவி, இதை எங்கேந்திரா எடுத்துட்டு வந்தேன்னு பதறிட்டே கேட்டதுக்கு, உனக்கும் உங்க ஆளுங்களுக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடா, ஒரு பொருளை பத்திரமா எடுத்துட்டு போக தெரியாத உங்களுக்கு, இப்படியே கீழே போட்டு போவீங்க, ஏதோ நான் பார்த்தேன் பத்திரமா எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், இதே வேற யாராவது எடுத்திருந்தா திரும்ப கிடைக்குமா அப்படின்னு அவர் ரொம்ப கூலா சொல்றாரு. அட பாவி, இதான் நீ செய்ய வந்த உதவியா, உயிருக்கே உழ வச்சிட்டானேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஆளை காணும். மரகத நாணயத்தை பார்த்ததும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடியே போயிட்டாங்க. ஏன்டா அவங்க ஓடுறாங்கன்னு அந்த ஆளு கேட்க, டேய் அவங்க ஓடுறது முக்கியம் இல்லடா, இப்ப நாம தான்டா முக்கியமா ஓடணும்னு சொல்லி அந்த இரும்புரை அரசன் கிட்ட இருந்து உயிரை காப்பாத்திக்க கேங்ஸ்டர் எழுந்து ஓடுறாரு. அண்ட் இதோட இந்த படமும் முடியுது.